ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாய் இந்த வேளையில் எங்களை நாங்கள் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துறோம்ப்பா. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் செவிகள் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் பேசுகிறதே எங்கள் இருதயம் உணரட்டும். ஆண்டவரே, உங்கள் வாயின் வார்த்தைகளாய் கர்த்தர் நீர் பேசும்படியாக ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே கேட்கிறவர்களாகிய ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினவர்களாக இந்த வேளையில் ஜெபிப்போமா. ஆண்டவரே இசப்பா, எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அப்படியே விட்டு விடுகிற இருதயத்தோடு நாங்கள் இந்த வேளையில் உங்கள் சமூகத்தில் இல்லாமல் ஆண்டவரே கேட்டு நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறாரு. மோசே ஆண்டவர் அவரோட ஒரு வேலைக்காக ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் மோசே முட்செடியில் தோன்றி, நான் அனுப்புகிற இடத்துக்கு நீ என்ன பண்ணு, போ, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நீ என்ன பண்ணு, விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து கானானுக்கு நீ சேர்க்கணும் அப்படின்ற திட்டத்தை தேவன் மோசே கிட்ட வெளிப்படுத்துகிறாரு. சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீ இந்த கோலையும் என்ன பண்ணு, உன் கையில் பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. பிடிச்சிட்டு போன்னு சொன்னார். மோசே அதை செஞ்சாரா அப்படின்னா 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிப்போம். பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். தேவன் எடுத்துட்டு போன்னு சொன்ன அந்த கோலையும் மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துட்டு போகிறாரு. இந்த பிரசங்கம் எப்படி அப்படின்னா, ஒரு பாட்டு நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கே நிறைய குழப்பம். அது நான் கேட்டுட்டு இருக்கும்போது சரி இவ்வளோ அந்த இதில் அந்த வரிகள் சொல்லியிருந்து, பார்வோனின் ரதங்கள் என்னை என்ன செய்திடும், செங்கடலும் செங்கோலும் தோற்று போய் விடும், தேவன் தரும் ரட்சிப்பை நின்று பார்க்கின்றேன், கர்த்தர் தந்த கோலோடு கடந்து செல்கின்றேன் அப்படின்னு அந்த பாட்டில் அந்த கடைசி வரி என்னென்னா, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்னென்னா, கர்த்தர் தந்ததானே இந்த கோலோட நான் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அந்த வரிகள் வந்திருந்தது. அதை நான் யோசிக்கும் போது தான் அதை நான் தியானித்து தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் தந்ததான அந்த கோலை மோசே எடுத்துக்கொண்டு போனார். பழைய ஏற்பாட்டில் மோசே உண்மையாக அந்த எழுத்தின்படியாகவே அந்த கோலை என்ன பண்ணாருன்னா எடுத்துகிட்டு போனார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறதான நாமளும் கோலுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுறதான இந்த தேவனோட வார்த்தையை நம்மளோட சூழ்நிலைமைகளில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். வாசிப்போம். கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அப்பம் என்னும் ஆதரவு கோல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே வார்த்தை சங்கீதம் 105வது அதிகாரம் 11வது வசனத்துலையும் சொல்லியிருக்கு, அப்பம் என்னும் ஆதரவு கோல். அப்பம்னா மன்னா, மன்னானா கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கு, வாக்கின் கோலால் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா தேவனோட வார்த்தை அப்படின்றத தான் அந்த இடத்துலையும் சொல்லியிருக்கு. தேவனோட வார்த்தையாகிய கோலை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாய் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி காலத்தில் வார்த்தையாகிய கோலை பிடித்து கொள்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வார்த்தையாகிய கோலை நீங்களும் நானும் பிடிச்சு நிற்கும்போது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோலை நம்ம கையில் என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும். கோல்னா என்ன சொன்னேன், தேவனுடைய வார்த்தை. ஒரு வார்த்தை, ஒரு வசனம். இப்போ இவ்வளோ நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட அவரோட வார்த்தையினால் பேசியிருக்காரு தானே. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பார், ஒவ்வொரு வசனங்களை பேசியிருக்காரா இல்லையா? ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசினார் ஆண்டவர், உங்ககிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசலையா? எல்லார்கிட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வார்த்தைகள்னால என்ன பண்ணுறாரு, தனிப்பட்ட விதத்துலையும் பேசுகிறாரு, சபைக்கும் பேசுகிறாரு, இல்லை ஃபோன்லேயோ எதுலேயோ நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட வார்த்தையை எப்படி ஆகிலும் நாம் என்ன பண்ணுறோம்,
கேட்கும்போது அது என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு நமக்கு ஒரு உணர்வு வருதுல்ல, அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம கையில் ஆமேன்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஆமேன்னு சொல்லி அதை ஆமோதித்து நம்மளோட இருதயத்தில் பதித்து கொள்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, கோலை பிடித்து கொள்கிற ஒரு அனுபவம். பிலிப்பியரின் புஸ்தகம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இதுல சொல்லியிருக்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. நாம் எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, வசனத்தை என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன் பிடித்து கொள்ளுவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதில் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கு, இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி. இப்போ நாம் வாழ்கிற காலம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா தாறுமாறாக இருக்குது. ஆணும் பெண்ணும் கல்யாணன்றதை தான் தேவன் என்ன பண்ணார், நியமித்தார். ஆனால் இன்றைக்கி அதை எப்படி மாற்றுறாங்க, ஆணும் பெண்ணும் மிருகங்கள் கூட இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாறுபாடானவைகள் என்ன பண்ணுறாங்க, வேதத்துக்கு புறம்பானவைகளை சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு காலத்தில் இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிக்கு நடுவில் தான் நாமளும் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இந்த சந்ததிக்கு நடுவில் வாழ்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தையாகிய கோலை பிடித்து கொண்டால் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கு, குற்றமற்றவர்களை நாம் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குற்றமற்றவர்களாக இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நாம் நம்மளை நிறுத்தணும். அப்படி நிறுத்தணும்னா வேற எந்த வார்த்தையினாலும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. தேவனோட வார்த்தையை யார் ஒருவர் தன்னோட இருதயத்தில் தன்னோட கையில் எடுத்துக்கொள்கிறாங்களோ பிடித்து கொள்கிறாங்களோ அவங்க தான் இந்த குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த கோணலும் மாறுபாடுமான கடைசி கால இந்த பூமியில் நிற்க முடியும். வார்த்தையாகிய கோலை முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் என்ன பண்ணணும், இருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். இதில் வந்து ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோசுவாவை யுத்த களத்திற்கு அனுப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடை யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையீச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இந்த இடத்துல யுத்தம் பண்ணுறதுக்கு களத்துக்கு போய் சண்டை போட்டால் தானே முடியும். ஆனால் மோசே என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவன் கொடுத்ததான் அந்த கோலை தன்னோட கையில் எடுத்துட்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். இன்றைக்கு நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, இந்த மாறுபாடான சந்ததிக்கு நடுவில் இருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தையாகிய கோலை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நிற்கும்போது நமக்காக ஆண்டவர் வந்து இந்த பூமியில் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்காக செய்வார். இந்த பூமியில் நம்ம கரையற்றவர்களா பிழையற்றவர்களா மாசற்றவர்களா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம நிறுத்தணும் அப்படின்னா வார்த்தையாகிய கோலை முதலாவது நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த கோலை என்ன பண்ணோம்னா பிடிச்சி மட்டும் இப்போ இருதயத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சு நம்ம கூடவே வச்சுக்கிறதுனால பலன் இல்லை. அந்த கோலை பயன்படுத்த தெரியணும். ரெண்டாவது, முதல்ல வந்து கோலை பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த கோலை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். சபைக்கு வர எல்லாரும், வசனத்தை கேட்கிற எல்லாரும் தங்களோட வாழ்க்கையின் சூழ்நிலைமைகளுக்கு நடுவில் இந்த வார்த்தையாகிய கோலை, தேவனுடைய வார்த்தையாகிய கோலை பயன்படுத்துகிறோமா? நமக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு, நமக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு, நமக்கு விரோதமாக பிரச்சனை வந்துருச்சு, இந்த வார்த்தை இந்த அசௌகரியமான சூழ்நிலைமைகளுக்கு நடுவில் தேவனோட வார்த்தையை நாம் என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வசனம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு வசனம் இருக்குது. இப்போ இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம், சத்ரு வந்து நம்ம இருதயத்தில் வந்து சொல்லுது, நீ வந்து பாவி, தேவனோட சமூகத்தில் நிற்கிறதுக்கு எல்லார் மனசுலேயும் சொல்லுது தானே. பாவம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துக்கு வந்தோன்னே ஆராதிக்க முடியுதா? ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சல் என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன வசனம் நமக்கு ஞாபகம் வரணும், அறிக்கை செய்து விட்டால் தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு இரக்கம் செய்வாருன்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல உபயோகிக்கிறவர்களாக இருக்கணும். கோபம் வரும்போது கோபம் கொண்டாலும்
பாவம் செய்யாதிருங்கள்னு வசனம் வந்து நமக்கு தெரியுது. ஆனால் கோபத்தையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணிடுறோம், ஒரு சில வேளைகளில் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன, கோபம் வரும்போதே நமக்கு என்ன மைண்டில் வரணும், பாவம் வார்த்தையினாலேயோ கையினாலேயோ என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைமைகளில் கையில் இருதயத்தில் பதிந்து வைத்திருந்தால் மாத்திரம் இல்லை, நமக்கு வசனம் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம் இல்லை, நம்மளோட சூழ்நிலைமைகளை இந்த வார்த்தையாகிய கோலை பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். முதலாவது பிடித்து கொள்ளணும், ரெண்டாவது பயன்படுத்தணும். மோசே இந்த வார்த்தையெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காருன்னா, ஆண்டவர் இந்த கோலை எடுத்துக்க சொன்னார். மோசே என்ன பண்ணார், எடுத்துட்டு எகிப்துக்கு அவர் அந்த வனாந்திரத்திலிருந்து அந்த கோலை என்ன பண்ணார், எடுத்துட்டு மனைவிகளோடு பிள்ளைகளோடு அவர் வந்து எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. அந்த கோலை எப்போவுமே அவர் என்ன பண்ணாருன்னா கையிலே வச்சுருந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, கோலை வந்து போய் என்ன பண்ணு, செங்கடலுக்கு நேராக நீட்டுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், கோலை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா நீட்டுறாரு. ஆண்டவர் கீழே போடுன்னு பார்வோனுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்கிறாரு, கீழே போடுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோலை அப்படியே இல்லை அப்படின்னு பயந்துட்டு இப்படி ஒழிச்சுலாம் என்ன பண்ணலை, வச்சுக்கல. தெரியும், வசனம் தெரியும், ஆனால் நம்ம மனசில் வச்சுக்காம அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சூழ்நிலைமைகளுக்கு நேராக அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், அப்படியே கிரியை செய்கிறதாய் இருக்கும். நீட்டை சொல்லும்போது ஆண்டவர் என்ன மோசே என்ன பண்ணுறாருன்னா அந்த கோலை பயன்படுத்துகிறார். கீழே போட சொல்லும்போது கீழே போடுறாரு. புழுதியை போய் ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு, அடிக்க சொல்கிறாரு. நதியை போய் என்ன பண்ண சொல்கிறாரு, அடிக்க சொல்கிறாரு. கண்மலையை போய் என்ன பண்ண சொல்கிறாரு. இந்த ஒவ்வொரு சூழ்நிலைமைகளையும் ஒரு பிரச்சனை வந்தோன்னே அந்த கோலை எப்படி ஆண்டவர் பயன்படுத்த சொல்லுகிறாரோ அப்படி மோசே என்ன பண்ணார், பயன்படுத்துகிறார். நம்மளும் வசனத்தை இப்போ வந்து ஜோக்கா ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பைபிளை வந்து திறந்தாராம், பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து அந்த ஒரு வசனம் வந்துச்சான். என்ன வசனம் அப்படின்னா, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்னு வந்துச்சான். செத்தோன்னா ஐயோ ஏன்னா யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்னு வருதுன்னு வேகமாக என்ன பண்ணிட்டாராம், பைபிளை மூடிட்டு மறுபடியும் திறந்தாராம். நீயும் அப்படியே செய்யின்னு வந்துச்சான். செய்யின்னு வந்து ஐயோ என்ன மறுபடியும் இதே வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திறந்தாராம். செய்வதே சீக்கிரமாய் செய்யின்னு வந்துச்சான். இப்படி யூஸ் பண்ணலாமா பைபிள் வார்த்தையை? இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணார். நம்மளோட சூழ்நிலைமைகளுக்கு நம்ம வந்து தாவீதா எப்போவுமே நம்மளை என்ன பண்ணிப்போம், நினச்சிப்போம். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்கள என்ன பண்ணிடுவோம், கோலியாத்தாக ஆக்கிடுவோம். நம்ம வந்து சிம்சோனாக இருப்போம், விரோதமாக இருக்கிறவங்கள சிங்கமாக பெலிஸ்தியர்களாக மாற்றிடுவோம். அப்படி நம்ம இல்லாமல் வசனம் என்ன சொல்லுது, வசனம் வந்து எந்த சூழ்நிலைமையில் நம்மளை எப்படி இருக்க சொல்லுது. எப்போவுமே நம்ம வந்து தாவீதா இருந்துருவோமா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்கிறனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். குறைகளை நம்மக்கிட்ட வச்சுட்டு நான் தாவீது, எனக்கு விரோதமாக வரவங்களோட கையை முறிங்க, காலை முறிங்க, அவங்கள இல்லாமல் பண்ணுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது சரியாய் வேதத்தை வாசித்து வேதத்தில் அது என்ன கருத்துக்காக சொல்லியிருக்கு, எதுக்காக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்றத சரியாய் அறிந்து கொண்டு அப்படி அந்த கோலை என்ன பண்ணணும் நம்ம கையில், அப்படி அந்த வசனத்தை நாம் உபயோகிக்கிறவர்களாக இருக்கணும். விரோதமாக யாரோ வந்துட்டாங்க அப்படின்னா சங்கீதத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கோம், எனக்கு விரோதமாக இனி சத்துரு எழும்பவே கூடாது, அவன் இல்லாமல் போட்டோம் அப்படின்லாம் வந்து எழுதியிருக்கோம். அப்படியெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஜெபிக்கலாமா? நமக்கு விரோதமாக ஒரு சத்துரு இருக்காங்க, நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க செய்கிறாங்க, அவங்க இல்லாமல் போட்டு நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்க கூடாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும், சத்துருக்களையும் சிநேகிங்கன்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வசனத்தை வாசிட்டு அதை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. முழு வேதமும் என்ன சொல்லுது, கிறிஸ்தவம் நமக்கு என்ன கற்றுத்தருது, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும்னா வேதத்தை வாசிக்கும்போது புரியாத சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியானவரோட துணையோட வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்கிறவராக இருப்பார். நீங்கள் வேதம் வாசிக்கும் போது ஆண்டவரே எனக்கு உணர்த்தி தாங்க, உங்கள் உதவியோட இந்த வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது, இதில் புரியாத யூத் பிள்ளைங்கள்ட்டலாம் பேசும்போது வாசித்தேன் ஒன்றுமே புரியல, எக்ஸாம் நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணிங்களான்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படி சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் ஆவியானவரோட ஹெல்ப்போடு நீங்கள் அந்த பைபிளை வாசிக்க போனீங்க அப்படின்னா புரியாத வார்த்தைகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு புரிய வைப்பார். ஆண்டவரோட உதவியோட இந்த வார்த்தையாகிய கோலை நம்மளோட வாழ்க்கையில் நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். முதலாவது வசனத்தை பிடித்து கொள்ளணும், ரெண்டாவது நம்மளுடைய அந்த சூழ்நிலைமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இருப்பீங்களா?
இருக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆ இப்படி வார்த்தையை எடுத்துக்கொள்கிறவர்கள், வார்த்தையை தங்களோட வாழ்க்கையில் இந்த கோலை பயன்படுத்துகிறவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செஞ்சுருக்காரு, நாம் எடுத்துக்கொண்டா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்வார் அப்படின்ற ஒரு சில காரியத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல வார்த்தையாகிய கோலை எடுத்துக்கொள்கிறவங்கள இந்த உலகத்தை விட்டு அவர் என்ன பண்ணுவார்னா வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். இவ்வளோ பேர் உலகத்தில் உலக மார்க்கமாய் மாம்சத்தினால பிசாசினால் நடந்து அந்த கிரியைகளுக்கெல்லாம் உட்பட்டு இருந்தாலும் அவர்கள் நடுவில் தானே நம்மளும் இருக்கோம். இந்த பூமியில் தானே நம்மளும் இருக்கோம். வேற்றுக்கிரக வாசிகளாவா நம்ம இருக்கோம்? இதே பூமியில் பாவத்தில் பிறந்து பாவத்திலேருந்து ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை உணர்த்தி ரட்சிப்புக்குள்ளே நடத்தி வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்குள்ளே போனாலும் அவங்கள தேவன் எப்படி தான் வைப்பார் அப்படின்னா, இந்த கோலை அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார், வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். என்னாகமம் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, முந்தின அதிகாரத்தெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா மோசேயும் ஆரோனையும் தேவன் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறாரு. கோலை அனுப்பி நீங்கள் எகிப்து ஜனங்களை விடுவீங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. விடுவித்து அவங்கள ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது அந்த வனாந்திரத்தில் நடந்துட்டு இருக்கும்போது மோசேயும் ஆரோனும் தேவனிடத்தில் போய் பேசி ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த காரியங்களெல்லாம் பார்த்ததானே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேவி கோத்திரத்தில் இருக்கிற தாத்தானும் அபிராமும் இந்த கோராகின் புத்திரர் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லேவியோட புத்திரர்கள்லாம் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன மோசேயும் ஆரோன் மட்டும் தான் பெரியவங்களா, நீங்கள் 2 பேரும் என்ன எங்கள் நடுவுலேயும் ஆண்டவர் இருக்கார், எங்கள் கூடாரங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உலாவி வர்றாரு, எங்களுக்கு கூட ஆண்டவர் இருக்கும்போது நீங்கள் சாதாரணமானவங்க தான், நீங்கள் என்ன எங்களை விட்டு உங்களை விசேஷப்படுத்தி சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிறதான அந்த லேவியின் கோத்திரர்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஆமாம் என்கிட்ட தானே ஆண்டவர் பேசினார், என்கிட்ட தானே ஆண்டவர் என்ன பண்ணார், இடைப்பட்டார், என்ன தானே சொன்னார், என்ன தானே தெரிந்து கொண்டார், உனக்கு வாயாக இருப்பேன்னு ஆரோனை தானே சொன்னார், அதனால் நாங்கள் 2 பேரும் மேலே தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலை, சண்டை போடவே இல்லை. அந்த இடத்துல அந்த முந்தின அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்ணுவார்னா, தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் இடத்துல போயிட்டார். தேவ பிரசன்னத்தை தேடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். போனோன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முறுமுறுத்த அந்த முறுமுறுப்புகளுக்கு நடுவில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சபை எல்லாரையும் கூடி வர செய்து 12 கோத்திரம் இருக்கீங்கல்ல, இவங்க எல்லாரும் முறுமுறுக்கிறவங்களோட வாயை என்ன பண்ணணும், இப்போ அடைக்கணும். புரியுதா? வேற எதையோ பேசுகிற மாதிரி இருக்கா? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, உங்களை மட்டும் தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரா, எங்கள் கூடலாம் ஆண்டவர் உலாவுகிறது இல்லையா, ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இது பண்ணுவாரா, எங்கள் கூடாரங்களுக்கு நடுவிலும் எங்கள் ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு, அதனால நீங்கள் உங்கள் 2 பேரை விசேஷப்படுத்தாதீங்கன்னு அவங்க 2 பேருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முறுமுறுப்பு அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. வந்தோடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த முறுமுறுப்புகளை மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணல, டீல் பண்ணவே இல்லை. அவங்க 2 பேர் போய் தேவனோட சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிறாரு, முறுமுறுக்கிறவங்க எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செஞ்சு ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரம் இருக்குல்ல, 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கோலை என்ன பண்ணு, நீ கேட்டு வாங்கு. அந்த கோத்திரத்தோட ஒவ்வொரு கோல்லையும் அந்த கோத்திரத்தோட பெயரை என்ன பண்ணிடு, எழுத சொல்லி 12 கோத்திரத்துக்கும் 12 கோலை நீ என்ன பண்ணு, வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த 17வது அதிகாரத்தில் அந்த வாங்குறதுலேருந்து அந்த சம்பவங்கள் தான் சொல்லியிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அவங்க வாங்குறாங்க, வாங்கி கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தோட அந்த அந்த பெட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, 12 கோலையும் வைக்கிறாங்க. ஆரோனோட கோலும் அதில் இருக்குது. வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட கூடாரத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அதிலே தேவன் சொல்கிறாரு, நான் யாரை தெரிந்து கொள்கிறனோ அவனோட கோல் மட்டும் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் சபையாருக்கு முன்பாக சொல்லியிருந்தார். இந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களோட கூடாரத்துக்கு போயிட்டாங்க. மறுபடியும் காலையில் எல்லாரும் எழுந்து பார்க்கும்போது அந்த 12 கோலில் தேவன் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும்னு ஆண்டவர் சொன்னார்ல, ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருந்தது. அந்த வசனத்தை தான் இப்போ நம்ம வாசித்தோம்.
எவ்வளோ முறுமுறுப்புகள் இருந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும், உலகத்துக்கு நடுவில் தான் நாம் இருந்தாலும், கர்த்தர் நம்ம எப்படி தான் வைப்பார்? தெரிந்து கொண்டதுனால அவருடைய கோலை நாம் பிடித்து கொண்டு, இப்போ ஆரோனை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த நம்பிக்கையில் அவங்க வந்திருப்பாங்க? அங்கே கொலை செய்ய தேடிட்டு இருக்காங்க, அவங்களே அடிமைகளாக இருக்கிறாங்க. இவங்கள மீட்கிறதுக்கு நான் உங்களை அனுப்புவேன்னு சொல்லி அவங்க சொன்னதை அவங்க என்ன பண்ணாங்க? நம்பி, அந்த ஆண்டவரோட வார்த்தையை நம்பி தானே என்ன பண்ணாங்க? மோசேயும் ஆரோனும் வந்தாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணல? வெட்கப்படவே, எவ்வளோ முறுமுறுப்புகளுக்கு நடுவுலையும் அவங்கள ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை. அவங்கள வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல காண்பித்தார். நம்மளும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம். நமக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் தேவனோட வார்த்தையை நீங்களும் நானும் பிடிச்சு கொண்டு நின்னா, வேற மனுஷங்களோட வார்த்தையெல்லாம் பிடிச்சு கொண்டுன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அந்த கோத்திரஜ் ஜனங்கள்லாம் நம்ம கூடயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உலாவுறாருன்னு ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிறாங்க. அந்த மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு 250 பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. அந்த 250 பேரையும் பூமி ரெண்டாக பிளந்து அவங்களோட கூடாரங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் பூமி வந்து அப்படியே உயிரோடு வந்து நரகத்துக்கு வந்து அந்த பாதாளத்துக்கு இழுத்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. மனுஷனோட வார்த்தையை நம்பி பிடிச்சு கொண்டு அது மனுஷனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்கள ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிப்பாருன்னா இல்லை. அவங்க வந்து இந்த உலகத்தோட உலகமாக, மாம்சமாக, பிசாசோட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கம்ஃபர்டபுளாக அவங்க என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனால் விரோதமாக தேவனோட வார்த்தையை பிடிச்சு நிற்கிறவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காமிப்பாரா அப்படின்னா அது தெரியாது. ஆனால் யாரை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாரு அப்படின்னா, தேவனோட வார்த்தையை நம்பி வந்த மோசேயும் ஆரோனுடைய கோலை என்ன பண்ணுறாரு? எல்லா கோள்களுக்கு நடுவிலும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த உலகத்தின் நடுவில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கு விரோதமாக ஒருவேளை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை குடியிருக்கிறதான இடங்களையோ எங்கே யார் விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் உங்கள் கூட நிற்பார். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையாகிய கோலை பிடித்து கொண்டு நின்னா உங்களை வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காண்பிப்பார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூ பூத்து பழங்களை என்ன பண்ணுச்சு? வந்துச்சுன்னு அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. 8வது வசனத்தை வாசிப்போம். மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. துளிர்க்குன்னு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எந்த அளவுக்கு இறங்கி கிரியை செய்கிறாருன்னா, பூ பூத்துச்சு, பழங்களை கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணுச்சு? உடனே ஒரு நைட்டில் இதெல்லாம் நடக்குமா? பட்டு போன ஒரு கோலை தான் கையில் என்ன பண்ணியிருப்பாங்க? கிளைகளோட உள்ள ஒரு இதை வந்து கையில் வச்சுட்டு இருப்பாங்களா? இல்லை, அந்த கோலை வந்து வெட்டி ஃபுல்லாக வந்து அந்த தோலெல்லாம் சீச்சிட்டு எந்த எட்ஜுமே இல்லாமல், அந்த துளிர் விடுறதுக்கான எந்த எட்ஜுமே இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க? அதை வந்து ஷார்ப் பண்ணி நல்லா வலுவலுன்னு நேராக என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சுருப்பாங்க. ஆடு மேய்க்கிறவங்க, அந்த கோல் வச்சுருக்கவங்க எல்லாரும் எப்படி வச்சுருப்பாங்க? ஏன்னா அங்கங்கே எட்ஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? கையில் குத்தும். அதனால் அவங்க அதை வந்து ஷேப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எந்த துளிர் விடுகிறதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாத கோலை ஆண்டவர் என்ன பண்ணார்? துளிர்க்க பண்ணினார், பழங்களை கொடுக்க செய்தார். இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வித்தியாசப்படுத்தி நீங்கள் அவரோட கோலை பிடித்து கொள்கிறவர்களாய் நின்றால் அவர் இந்த உலகத்தின் முன்பாக, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவார்? வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய கோலை பிடித்து கொள்கிறவர்களை அவர் முதலாவது வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார், ரெண்டாவது மேற்கொள்ள செய்வார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோலை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசேயையும் ஆரோனையும் பார்வோனுக்கு முன்பாக அனுப்புகிறார். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரியே இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கோலை எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க. வாசிப்போம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. எல்லாரும் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி என்ன பண்ணு? கோலை போடு, அது சர்ப்பமாக மாறும். அவன் நம்பி என்ன பண்ணுவான்? உங்களை வெளியே விட்டுருவான். அந்த அற்புதங்களை, அடையாளங்களை நம்ம முதல்ல வாசித்தோம்ல, இந்த கோலை பிடித்து கொண்டு போய் இதன் மூலம் நீ அடையாளங்களை செய்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த அழைக்கும் போதே ஆண்டவர் வந்து வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புகிறார். இங்கே போய் பார்த்தா அவரோட கோலை என்ன பண்ணுறாருன்னா கீழே போடுறாரு. அங்கே இருந்த மந்திரவாதிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோலை போடுறாங்க. அதுவும் சர்ப்பமாய் மாறினது. இப்போது நம்மளை ஒரு விஷயத்தை சொல்லி ஆண்டவர் அனுப்பும்போது நமக்கு விரோதமாக இருக்கும்போது நம்மளை தான் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி அந்த இடத்துல காமிப்பார் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே நிறைய காம்படிஷன் வந்து வருது. அந்த இடத்துல எல்லாருடைய கோலும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா
சர்ப்பங்களாய் மாறினது. ஆனால் யாரோட கோல் மேற்கொண்டது அப்படின்னா ஆரோனோட கோல் எல்லா சர்ப்பத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா விழுங்கினது. நீங்கள் தேவனோட வார்த்தைகளை பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால் முதலாவது வித்தியாசப்படுத்துவார், ரெண்டாவது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்துக்கு மேலாக, மாம்சத்துக்கு மேலாக, பிசாசுக்கு மேலாக நம்மளை உயர்த்தி வைக்கிறதற்கு, நாம் உயர்கிறதுக்கு வேண்டியதான அந்த மேற்கொள்ளுகிற கிருபையை என்ன பண்ணுவார்? நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், இப்போ அவங்களே குழம்பிருப்பாங்கல்ல, எல்லாரும் போட்டால் பாம்பாகுதே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. யோசிச்சு கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் என்னோட அடையாளம் இல்லை, நான் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி தான் என்ன பண்ணார்? காண்பிக்கிறதுக்கு விதமாய் அந்த பாம்பு வந்து கீழே போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அதையெல்லாம் வந்து பிரச்சனை தான், சோதனை தான், அவங்க வந்து குழம்பி இருப்பாங்க, கொஞ்சம் அந்த குழப்பத்தின் நடுவில் அவங்கள மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உதவி செய்கிறார். எல்லா சர்ப்பத்தையும் இந்த வார்த்தையாகிய கோல் விழுங்கினதுன்னு பார்க்குறோம். நம்மளும் இந்த வார்த்தையாகிய கோலை பிடித்து கொண்டு நின்னா நமக்கு முன்னாடி ஒரு வேளை குழப்பங்கள், ஆண்டவர் இப்படிலாம் சொன்னார், ஆனால் இங்கே வந்து இப்படி நடக்குது, ஆண்டவர் இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்காரு, ஆனால் இப்போ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகும்போது நமக்கு முன்னாடி என்ன தான் வரும்? முதல்ல அதை எப்படியாவது சுதந்திரிக்க விடாமல் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படியெல்லாம் வந்து அதை நம்ம அந்த வார்த்தையை நம்பக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லா காரியமும் நடக்கும். அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில், வார்த்தையை நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம பிடித்து வைத்திருந்தா தான் குழப்பத்துக்கு நடுவில் நம்மளால் மேற்கொள்ள முடியும், பிரச்சனைக்கு நடுவில் நம்ம மேற்கொள்ள முடியும். ஒரு வேளை குழப்பம் முன்னாடி இருக்கும்போது வார்த்தையை மட்டும் நம்ம நம்பாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம பிடிச்சிக்காமல் இருந்தால், எல்லாரை போலவும் தான் எனக்கும் பிரச்சனை வருது, ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு செகண்டில் ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். அதனால் வார்த்தையாகிய கோலை ஆண்டவர் நம்மக்கிட்ட பர்சனலாக பேசின வார்த்தையாக இருக்கட்டும், சபைக்கு பேசின வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன வார்த்தை பேசினாலும் அதை பிடித்து கொண்டு நம்ம இருந்தால் தான் இந்த குழப்பத்தின் நடுவில், பிரச்சனையின் நடுவில், போராட்டத்தின் நடுவில் அதை மேற்கொள்ள நம்மளால் முடியும். முதலாவது வித்தியாசப்படுத்துவார், ரெண்டாவது வார்த்தையாகிய கோலை பிடித்திருக்கிறவர்களை மேற்கொள்ள செய்வார். இந்த உலகத்தை மேற்கொள்ள, சத்ருவை மேற்கொள்ள, எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார். முக்கியமாக இந்த அந்த குழப்பத்துக்கு நடுவுலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? குழம்பி போகாமல் மேற்கொள்ளணும் அப்படின்னா அவரோட வார்த்தை, நம்ம வந்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும், அந்த வார்த்தையை உபயோகிக்க தெரிந்தவர்களாய் இருக்கணும், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். மூணாவது, வார்த்தையாகிய கோலை பிடித்தவர்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:9 வசனம். ஏற்கனவே வாசித்தது தான். யாத்ராகமம் 17:9. நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையீச்சியின் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அதே இதில் கீழே வாசிங்கன்னா, தேவனோட கோலை மோசே வந்து மேலே பிடிச்சு கொண்டு அங்கே போய் கையை உயர்த்தி நிற்கும்போது கீழே அந்த அமலேக்கியர்கள் விரோதமாக வந்து யுத்தம் பண்ணும்போது யோசுவா அந்த இடத்துல கோல் உயரும் போதெல்லாம் அங்கே ஜெயம் நடக்கும். அந்த காரியத்தை நம்மளால் வாசிக்க முடியும். கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்கும். நமக்காக யுத்தங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கோலை பிடிச்சு நிற்கிறவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் வந்து சொன்னால், எனக்கு வந்து சண்டை வராது, எனக்கு வந்து பிரச்சனை வராது, எனக்கு வந்து போராட்டம் வராது, எனக்கு வந்து துன்பம் வராது அப்படின்னு வார்த்தை உடையவர்களுக்கு பிரச்சனை, போராட்டம், துன்பம், கண்ணீர் இது எதுவுமே இருக்காதுன்னு வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. கோலை பிடிச்சு மோசே நிற்கும்போது அவங்க வராமலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? தடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கோல் உயரும் போதெல்லாம் அங்கே யுத்தத்தில் யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் ஜெயம் கொண்டார்கள்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த வார்த்தையாகிய கோலை நீங்களும் நானும் பிடிச்சுன்னா நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படின்னு அப்படி வந்து வேதத்தில் எழுதியிருக்கு. எழுத்தின்படியாக இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க நமக்கு விரோதமானவங்க, அவங்க வந்து நமக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க நமக்கு சத்துரு, அவங்க தான் நமக்கு வந்து பிசாசு அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அவங்களுக்கு விரோதமாக பின்பாக கிரியை செய்கிற அந்த ஆவிகளை நாம் புரிந்து கொண்டு அதுக்காக நாம் வந்து அந்த அதற்கு பின்பாக செயல்படுகிற அந்த ஆவிக்கு விரோதமாக நாம் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் உள்ள அந்தகார பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு
யுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு யார் கூட இல்லை? நம்மளோட மாம்சமான நம்ம வீட்டாரோடு நமக்கு போராட்டம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட நமக்கு என்ன இல்லை? போராட்டம் கிடையாது. அவங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிறதான, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது யாரையாவது தூண்டி விட்டு தான் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா சத்துருக்கு இப்போ தேவனோட வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு இப்போ ஆண்டவரே நேரடியாக ஆவியில் இங்கே என்ன பண்ணலாம், நின்று பிரசங்கிச்சா நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்படி தானே இன்னைக்கு நான் நிற்கிறேன். அதே மாதிரி பிசாசு கிரியை செய்யணும்னா அவனுக்கும் ஒரு சரீரம் தேவைதான். ஆவியில் யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க ஒருத்தரை பிடிச்சு கொண்டு அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுவான், யுத்தம் செய்வான். அப்போ நமக்கு ஆவிக்கு விரோதமாக நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. மனுஷர்களோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது நமக்கு ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் நாள்தோறும் என்ன செய்யுது? போர் செய்கிறதா, யுத்தம் பண்ணுகிறதா இருக்குது. இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை, இந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு யுத்தம் இருக்குது. இந்த யுத்தத்தை நாம் எப்படி செய்யணும்னா, வேத வசனமாகிய பட்டயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கங்களையெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்லியிருக்கு, வேத வசனமாகிய பட்டயத்தையும் பிடித்து கொண்டு நில்லுங்கள். அப்படின்னா என்ன? இந்த நமக்கு விரோதமாக இருக்கிற இந்த ஆவிகளின் சேனைகளோடு நம்ம யுத்தம் பண்ணணும்னா இந்த வார்த்தையாகிய பட்டயம்னு இதில் சொல்லியிருக்கு. வார்த்தையாகிய கோலை நாம் என்ன பண்ணணும்? மோசே போய் பிடிச்சிட்டு நின்னது போல் நாமளும் தேவனோட சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை சொல்லி நம்ம தேவனோட வார்த்தை, நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாய் நம்ம மேலே வச்சிருக்கிற தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிறதான எல்லா விதமான ஆவிகளின் சேனைகளோடு நாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அவசியமானது என்ன அப்படின்னா இந்த வார்த்தையாகிய கோல். முதலாவது வார்த்தையாகிய கோலை பிடித்து கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். ரெண்டாவது அவர்களை மேற்கொள்ள செய்வார். மூணாவது அவங்களுக்காக, இப்போ ஆவியோட போய் நம்மளால் யுத்தம் பண்ண சண்டை போட முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்புறம் எங்கிட்டு போய் அடிக்க, அங்கிட்டு எங்கிட்டு போய் வெட்ட கொல்ல இதெல்லாம் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஆவியில் ஜெபிக்கும் போது, வார்த்தையை பிடிச்சு நாம் ஜெபிக்கும் போது நமக்காக அவர் என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். இப்படி நமக்காக என்ன பண்ணுவார்? வார்த்தையை நம்ம பிடிச்சு நிற்கும் போது நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக அற்புதங்களை, வார்த்தையை பிடித்து யாரெல்லாம் வாக்குத்தத்தம் வரும்போது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கிறாங்களோ அவங்களுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். நான் இப்படி ஒரு விஷயத்தை தேடி வாசிக்கும் போது தான் அதில் என்னென்ன காரியம் இருக்குன்ற மேன்மை என்ன பண்ண முடியும், நம்மளால் அறிஞ்சிக்கணும்னா. கோலுன்ற விஷயத்தை மோசே அற்புதம் செஞ்சார், இதெல்லாம் வாசியிருக்கேன். ஆனால் எல்லா இடத்துலையும் கோலை பயன்படுத்தினாருன்னு நான் நேற்று தான் போய் வாசித்து பார்க்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கினேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் பிடிச்சிட்டு போய் இதனால நீ அடையாளங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு. எழுதுறவங்க எழுதிக்கோங்க. கோலை பார்வோனுக்கு முன்னாடி போய் போடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல சர்ப்பமாக அது மாறுது. 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ நீர்நிலைகள் மேலே, இந்த குளம், ஏரி, அந்த ஆறு, நதி, இதுக்கு மேலெல்லாம் என்ன பண்ணு, நீ போய் நீட்டுன்னு சொல்கிறாரு. அங்கே தண்ணீர் ரத்தமாக மாறுது. 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கு, குளத்து மேலே போய் நீ நீட்டு, அந்த கோலை போய் நீ என்ன பண்ணு, நீட்டுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தவளைகள் அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லியிருக்கு, பூமியோட புழுதியின் மேலே நீ கோலை கொண்டு போய் என்ன பண்ணு, அடின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தேசம் ஃபுல்லாக எல்லா மனுஷங்க மேலேயும் மிருக ஜீவன்கள் மேலேயும் பேன்களை என்ன பண்ணுச்சு, பிறப்பித்தது அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்து கோலை கொண்டு போய் வானத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவர் போய் வானத்துக்கு நேராக நீட்டும் போது இடி முழக்கங்களும் கல் மலைகளும் உண்டானது அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்து போய் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ போய் இந்த கோலை தேசத்தின் மேலே நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கீழ்காற்று வருது, வெட்டுக்கிளிகள் தேசம் முழுவதும் என்ன பண்ணுது, வருது. இதெல்லாம் அவர் கோல்னால செஞ்சார். அதுக்கப்புறமும் அவர் கோலை கொண்டு செங்கடலை என்ன பண்ணார், செங்கடலுக்கு நேராக கோலை போய் நீட்டுன்னு சொல்கிறாரு. கோலை உபயோகிக்கும் போது செங்கடல் 2ஆ பிளக்குது. கண்மலையை போய் அடின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. கண்மலையை கோலினால் கொண்டு போய் அடிக்கும்போது அங்கேருந்து தண்ணீர் புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம வாசித்தது போல் அந்த குழப்பம் வரும்போது அந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் மத்தியில் அந்த கோலை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைன்னு சொல்கிறாரு. அந்த கோல் துளிர்த்து பூ பூத்து
வாதுமை பழங்களை தந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. இத்தனை அற்புதங்களையும் கோலை கொண்டு ஆண்டவர் செய்தார். நம்மளும் வார்த்தையாகிய கோலை அன்னைக்கு அவங்க வந்து எழுத்தின்படி இருக்கிற கோலை வந்து அவங்க பிடித்து கொண்டு அந்த கோலை அவங்க உபயோகிக்கிறவர்களாக இருந்தாங்க. அந்த கோலை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கும் நமக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதான அந்த வார்த்தையின் கோலை ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்துக்கொள்ளணும், பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வார்த்தையாகிய கோலை உபயோகிக்கிறவர்களாக இருக்கும்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். முதலாவது வித்தியாசப்படுத்தி வார்த்தையாகிய கோலை பிடித்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும், பயன்படுத்துகிற ஒவ்வொருவர்களையும் அவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். ரெண்டாவது மேற்கொள்ளுகிறதற்கு உதவி செய்வார். மூன்றாவது யுத்தங்களை, வார்த்தையை பிடித்திருக்கிறவர்களுக்காக யுத்தங்களை செய்வார். நான்காவது வார்த்தையை பிடித்திருக்கிறவர்களுக்காக அவர் அற்புதங்களை செய்வார். நம்ம வார்த்தையில் நம்மளுடைய சபை ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டே இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறது, வார்த்தையில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கும்போது எந்த விதமான குழப்பம், பிரச்சனை, போராட்டம் வரும்போது இந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணும், சரியாய் வழிநடத்தும். வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுன்னு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு. நம்ம வார்த்தையில் வளர வளர கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிறோம். இந்த வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்துருக்கும் போது சபையில் பேசுகிற யார் பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் இது வசனத்தின்படி இருக்கா, இது வார்த்தையின்படி இருக்கான்னு சோதித்து பார்க்குறதான அந்த ஒரு கிருபை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு தருவார். யார் இப்போ நானே இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் தான் அற்புதம் செய்கிறேன்னு நான் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தையை நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், அறிந்து கொண்டு வேறு பிரித்து பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வார்த்தை மொத்தத்தையும் நம்மளால் மக்கர் பண்ணி என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் செய்ய முடியாது. ஆனால் டெய்லி வாசிக்கும் போது இந்த கூடை சொல்லுவாங்க, அழுக்கு கூட அது ஓட்டையாக இருக்குது, ஆனால் தண்ணி ஃபில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பையன்ட்ட அவங்க பாட்டி சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த பையன் போய் அந்த கூடையை தண்ணியை ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒழுகிக்கிட்டே இருக்குது. ஒழுகிற கூடையில் போய் எதுக்கு தண்ணி ஃபில் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கூடை நீ எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அந்த பையன் சொல்லுவான், இது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்போ நீ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க, இந்த கூடை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த கூடையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்க எல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆகலையே, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் இதை நம்ம வாசிக்க இந்த வார்த்தைகளை ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார். ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் வார்த்தையை நினைப்பூட்டுவார். இந்த வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார். சும்மா ஆண்டவர் என் கூட பேசல, ஆண்டவர் எனக்கு பதிலே சொல்ல மாட்டாரு, வேதம் வாசிக்காமல் போய் ஜெபிக்கும்போது, வேதத்தை தெரியாமல் போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு நினச்சாலும் அந்த சத்தம் என்ன பண்ணாது, நம்ம இருதயத்தில் இருந்தால் தானே. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லும்போது, நான் உங்களுக்கு போதித்ததிலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், காண்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த வேதத்தை வாசிக்காத ஒருத்தர்கிட்ட ஆண்டவரால் எப்படி இடைப்பட முடியும்? வேதத்தை வாசிக்காத தியானிக்காதவர்களிடத்தில் தேவனால் என்ன பண்ண முடியாது, இடைப்பட முடியாது. வார்த்தையின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை புரிஞ்சாலும் வாசிங்க, புரியலைனாலும் வாசிங்க, தெரிஞ்சாலும் வாசிங்க, தெரியலைனாலும் என்ன பண்ணுங்கள், வாசிக்கிறவர்களாக நம்ம மாறும்போது இந்த வார்த்தை ஒரு நாள் நான் ஃபஸ்ட் டைம் பைபிள் வாசிக்கும் போது நான் என்ன வாசிக்கிறேன்னே எனக்கு புரியாது. 3 வசனம் வாசிச்சிருப்பேன், மேலே என்ன வாசின்றது 3 வசனத்துக்கு அப்புறம் தெரியாது. இப்படி தான் நான் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு 2-3 முறைக்கு அப்புறம் வாசிக்கும்போது ஓரளவுக்கு என்ன பண்ணுதுன்னா இதை என்ன சொல்லியிருக்குன்னு புரிய ஆரம்பிச்சது. அது போல தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாசிக்கும் போதே எல்லாம் புரியணும்னா முடியாது. டெய்லி வாசிங்க, டெய்லி வாசிக்க ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார். உங்களை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாக இல்லைங்க, இந்த வார்த்தையை உபயோகிக்கிறவர்களாக இருங்க. அவர் இந்த உலகத்திலிருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார், மேற்கொள்ள கிருபை தருவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினார்? ஆண்டவரே, இந்த வார்த்தையில் நான் வளர எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தருங்க. முதலாவது வார்த்தையை தியானிக்க எங்ககிட்ட நீங்கள் பேசின வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் அநேக நேரத்தில் எங்களால் வைக்க முடியல. ஆனாலும் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. இந்த வார்த்தையில் நாங்கள் வேரூன்றி இந்த வார்த்தையினால் நாங்கள் கட்டப்படும் போது எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உலகத்திலிருந்து எங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிறதற்கான கிருபைகளை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த வார்த்தையாக கோளின்படி நாங்கள் வாழும்போது எங்களுக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தின அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எங்களால்
எங்களால் ஆயத்தப்பட முடியுமேப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இடைப்படுங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே இசப்பா இதை நாங்கள் தியானிக்க, இந்த வார்த்தையில் நாங்கள் வேரூன்றி வளர, இந்த வார்த்தையில் நாங்கள் கட்டப்பட ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நேரம் ஒதுக்கி இந்த வேதத்தோடு நாங்கள் எங்கள் நேரத்தை செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மோசேயும் ஆரோனும் ஆண்டவரே உம்முடைய கோலை எடுத்துக்கொண்டு போனது போல ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நடுவில் ஆண்டவரே நாங்கள் இந்த கோலை வைத்து கொண்டு ஆண்டவரே உமக்காக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த கோலை நாங்கள் ஆண்டவரே எங்கள் மனசில் எங்கேயோ சேர்த்து வச்சுட்டு இருக்காம ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைமைகளுக்கு நடுவில் இந்த கோலை நாங்கள் உபயோகிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தையாகிய கோலை கொண்டு ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இடைப்படுங்கப்பா. இன்னும் வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே. உண்மை அறியணும்னா இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து கொண்டாதான்ப்பா. நாங்கள் வார்த்தையில் வளரும்போது கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளருகிறோம் என்று எழுதியிருக்கிறதேப்பா. ஆண்டவரே எங்கள் சபை ஆண்டவரே வார்த்தையினால் கட்டப்பட்ட சபையாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரே யார் என்ன ஆண்டவரே கடைசி காலத்தில் இருக்கோம், எப்படி யார் குழப்பினாலும் நாங்கள் வேதத்தில் நாட்டப்பட்டவர் இருக்கும்போது, வேதத்திலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கும்போது, வேதத்தை நாங்கள் அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் இருக்கும்போது, இனம் கண்டறிந்து ஆண்டவரே எங்க ஆத்துமாவை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வேதத்தின் மேல ஒரு நேசம் வரட்டும்பா. வேதத்தின் மேல ஒரு பிரியம் எங்களுக்கு வரட்டும்பா. நாங்கள் எங்கள் நேரத்தை அதிகமாய் வேதத்தோடு செலவிட எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்துல இந்த வேலையில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வேதத்தின் மேல ஆண்டவரே எங்களுக்கு பிரியம் உண்டாகட்டும்ப்பா. உண்மையா கேளுங்க, இந்த வேதத்தை பல நேரங்கள்ல வாசிக்கும் போது புரியாதுதான். ஆனால் ஆண்டவர் அந்த வாசித்த காரியங்களை நம்முடைய சூழ்நிலைமைகளுக்கு நேராக நினைப்பூட்டும் போது அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் இப்படி செய்யணுமான்னு ஆண்டவர் கைட் பண்ணும்போது அது நமக்கு அதிசயமாக இருக்கும். அந்த வழிகளில் நாம் நடக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வார்த்தையை நான் அறிந்து கொள்ள, இந்த வார்த்தையை எனக்கு நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் இந்த வேலையில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையில் நாங்கள் கட்டப்பட இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த வேதத்தை அதிகமாக தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. எந்தன் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. நாம் யாவரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோதரம் 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 சோதர கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கார். கோலாகிய
தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையிலே ஜெயத்தின் மேல் ஜெயம் தந்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கடைசி காலத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, நம்மை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருப்பதாக தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய செய்தி கொடுத்த அருமையான மகளை கர்த்தர் இன்னும் அநேகமாயிரம் ஜனங்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற முடியாய் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் தகப்பனே, இந்த ஆராதனையிலே உம்மை பாடி உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உமக்கு நன்றி செலுத்த நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரகாசிக்க, உயர்த்தப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் செபிக்கிறங்க தாவே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை சொன்ன தேவன் உடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த முடியாய் செபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக ஆசீர்வதிப்பிறாக. உடைய கரத்துக்குள் மூடி மறைத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே.